இந்த சம்மர் சீசன் நாங்கள் இன்னைக்கு கொடிவேரி வந்திருக்கோம். நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாம் நம்மளை சூழ்ந்துட்டாங்க. நல்லா சில்லுன்னு இருக்கு. இதில் பிரபு படம் ஏதோ எடுத்திருக்காங்களேக்கா. இந்த மாதிரி ஒரு சம்மர் சீசனுக்கு ஃபேமிலியோட இந்த மாதிரி வெளியில போயிட்டு வாங்க. குளிக்கும் போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் பத்திரமா குளிக்கணும். ஏன்னா பயங்கரமா வழுக்குது. சம்பதுக்கான 2 இடத்துல வழுக்கி கீழே விழுந்துட்டாரு. குழந்தைகளோட வரும்போது ரொம்ப பத்திரமா வாங்க. ரொம்ப ரிஸ்கான இடம். சேஃப்டி மெஷர்ஸ் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. ஹாய் गाइस, வெல்கம் டு வெல்ப்ரூலம் சம்பதன் சிவகண்ணன். இப்போ நாங்க எங்க இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கொடிவேரி. எல்லாருக்கும் தெரியுங்க, இந்த சம்மர் சீசன்னா எங்கேயாச்சும் நம்ம போயிட்டு நிம்மதியா குளிக்கணும் அப்படின்ட்டு எல்லாருக்குமே தோணும். அந்த மாதிரி தான் நாங்க இன்னைக்கு கொடிவேரி வந்திருக்கோம். இங்க என்னன்னு கேட்டீங்கன்னா பயங்கரமா நாங்க குளிக்க போறோம். அது மட்டும் கிடையாது, நீங்க குழந்தைங்களோட இருந்தீங்கன்னா டைரக்டா இங்க வாங்க, வந்து என்ஜாய் பண்ணுங்க, முழுசா பாருங்க. அடிக்கிற வெயில் கொடிவேரி வந்தா நல்லா ஜில்லுன்னு குளிக்கலாம். அது மட்டும் இல்ல, பக்கத்துலேயே மீன் விற்கிறாங்க. மீன் குழம்பு, மீன் ரோஸ்ட் விற்கிறாங்க. இங்க இருக்கிற மீனெல்லாம் இங்கேயே பிடிச்சதுங்களா? இங்கேயே பிடிச்சதுதாங்க, ஆத்துல உள்ள மீனுங்க. இது என்ன மீனுங்க? ஜிலேபி. இது கட்லா, இது ரோகு, இது பாறை. இதெல்லாம் டெய்லியும் பிடிச்ச ஃப்ரெஷ்ஷான மீனுங்களா? எப்படிங்க? ஃப்ரெஷ்ஷான மீன் அப்பப்ப அளவா கொண்டு வந்து அளவா விற்கும். காலையில எத்தனை மணிக்கு மீன் கிடைக்குங்க? காலையில 9 மணிக்கே கிடைக்கும், சாயங்காலம் 5 மணி வரைக்கும். 5 மணி வரைக்கும். இல்ல, இதுல பிரபு படம் ஏதோ எடுத்திருக்காங்களேக்கா. சின்ன தம்பி மனோரமா. ரொம்ப ஃபேமஸான இதுங்களா? அந்த கட்டடம் தான் பிரபுவோட வீடு. ஓ, அப்படிங்களா? அதுக்கப்புறம் தான் இந்த இதெல்லாம் கொஞ்சம் ஃபேமஸ். முதல்ல வந்து இது சத்தியன்னு சொல்லிக்கிட்டு சரவண பொய்கையில் நீராடி அந்த பாட்டுங்களை எடுத்தது. 15 வருஷம் கழிச்சு அன்னக்கிளி உன்னை தேடுதே அந்த பாட்டுங்களை எடுத்தது. பெரிய மீன் 100 ரூபாங்க, 80 ரூபாய், 70 ரூபாய், இது 120 ரூபாய், இது 3 100 ரூபாய். பாத்தீங்கன்னா இந்த மீன் தான் 100 ரூபாய். 100 ரூபாங்க. மீன் குழம்புங்க? மீன் குழம்பு என்ன? சாப்பாடு 50 ரூபாங்க. மீன் குழம்போட சாப்பாடு 50 ரூபாய். மீன் குழம்புல ஒரு மீன் தருவீங்களா? ஓகே, நாம ஆர்டர் கொடுத்துட்டு போயிருவோம். குளிச்சுட்டு வந்து சாப்பிடுவோம். சம்பத்கான், எனக்கு ஒரு டவுட். நீங்க யூஸ் பண்ற பனியன் ஜட்டிலாம் நீங்க ரெடிமேடா வாங்குறீங்களா இல்ல நீங்க அளவு கொடுத்து தைக்கிறீங்களா? கலாய்ச்சிட்டாராமா. இல்லஜி, நான் டெய்லர் கடைக்கு போனேன், உங்களுக்காக தைச்சு வச்சிருந்தாங்க, எடுத்துட்டு வந்துட்டேன். சமாளிச்சிட்டாராமா. சரியான வெயில். அதாவது சம்பத்கான் சொட்ட ஃபுல்லா வேர்க்குது. அந்த அளவுக்கு வெயில். வேகமா தண்ணியில போயிட்டு அமுங்குறோம். அடாடாடாடா, தண்ணி என்ன அழகா வந்துட்டு இருக்கு. அது குளிக்க வந்த இடத்துல நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாம் நம்மள சூழ்ந்துட்டாங்க. நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்கன்னா? திருப்பூர். எல்லாருமே திருப்பூர். ஓகே, உங்களுக்கு எப்படி இருக்கீங்க? ரைட், எல்லாரையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்றீங்களா? எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேர்ல்ட் ஃபுட் டிப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தூரமா பாத்தீங்கன்னா நாங்க வந்த இடம் தெரியும். இந்த இடத்துல இருந்து இந்த தூரத்துக்கு வரவங்களுக்கு நிறைய இடத்துல வலிக்கு கீழே விழுகிறாங்க. சம்பத்கான அந்த மாதிரி கீழே விழுந்துட்டாரு. அதனால நீங்க குழந்தைங்களோட வரும்போது கவனமா வாங்க. அந்த அளவுக்கு முன்னாடியே குழந்தைங்க நல்லா இருக்கும். இப்பதான் நாங்க குளிச்சுட்டு வந்தோம். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அப்படியே தண்ணில இருந்து இறங்கி வர இடம். இந்த இறங்கி வர இடத்துல ஒரு சின்ன பாலம் மாதிரி போட்டிருக்காங்க. அந்த பாலத்துக்கிட்ட நின்று குடிச்சா எல்லாருக்கும் சேஃப். ஏன்னா வந்து குழந்தைங்களோட ஃபேமிலியோட நம்ம வருவோம். நாங்க வந்து கொஞ்சம் தனியா போய் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போனோம். அந்த இடம் பாத்தீங்கன்னா பயங்கரமா வழுக்குது. கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஃபேமிலியோட வரும்போது முன்னாடியே குளிச்சிருங்க. லாஸ்ட் வரைக்கும் நீங்க குழந்தைங்கள லேடிஸ் எல்லாம் கூட்டிட்டு வரவேனா. ரொம்ப ரிஸ்கான இடம். சம்பதுக்கான 2 இடத்துல வழுக்கி கீழே விழுந்துட்டாரு. குளிச்சு முடிச்சாச்சு. அடுத்து மீன் ஆர்டர் பண்ணிருக்கோம், சாப்பிட போறோம். இந்த மீன் பேர் வந்து ஜிலேபி மீன். 2 ஜிலேபி 1 கட்டில் வாங்கியிருக்கோம். கூட பார்த்தீங்கன்னா ஒரு 3 குட்டீஸ் நிற்கிறாங்க. என்னன்னா எங்களையும் வீடியோவில் காமிப்பீங்களா நாங்கள் வாங்க அப்படின்னு. நீங்கள் நல்லா ஜாலியாக குளிச்சிங்களா? ஜாலியாக குளிச்சு. என்ன படிக்கிறீங்க நீங்கள்? 4th ஸ்டாண்டர்ட். நீங்கள் 5th. நீங்கள் 2nd ஸ்டாண்டர்ட் இப்போ போகிறேன். ஓகே, நல்லா படிங்க. ஓகே, பாய். அடிக்கிற சூப்பரா குளிச்சுட்டு வந்து சூப்பரான ஒரு ஜிலேபிய வெத்த பீஸா வாங்கி சாப்பிட்றதுல ஒரு அருமையான டேஸ்ட்டுங்க. அது மீன் பார்த்தீங்கன்னா நல்லா சுட இருக்குது. மீன் சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. இங்கேயே பிடிச்ச மீனுங்கிறாங்க. எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அமுத்துனா அப்படியே பொழுன்னு போகுது. ஜிலேபியோட டேஸ்ட் தான். ஆனால் முள் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், இருந்தாலும் டேஸ்ட்டாக இருக்கும். முள்ளையெல்லாம் நாங்கள் அரைச்சிடுவோம். பொரிச்ச மீன் மட்டும் கிடையாது, சாப்பாடும் கொடுக்குறாங்க. மீன் சாப்பாடு வந்து 50 ரூபா. இந்த மாதிரி வித்தியாசமான ஒரு அனுபவம். உட்காந்துட்டு நண்பர்களோட சாப்பிட்டு மீன் குழம்பு சாப்பாடு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்களோட வரீங்கன்னா நீங்கள் சாப்பாடு எடுத்துட்டு வாங்க.
பெரியவங்க மட்டும் நீங்கள் வெளியில் சாப்பிடுங்க, ரொம்ப நல்லா இருக்கு. கொடிவேரி வந்தீங்கன்னா சூப்பராக குளிக்கலாம். ஆனால் குளிக்கும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பத்திரமா குளிக்கணும். ஏன்னா இங்கே நிறைய பாறை இருக்குது, அதுவும் நிறைய பாசி பறந்துருக்கிறனால அப்படியே வலிக்கு விழுகுது. நானே ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 2 டைம் வலிக்கு விழுந்து. அதனால நீங்க வரும்போது குழந்தைகளோட வரும்போது ரொம்ப ரொம்ப பத்திரமா வாங்க, பார்த்து குளிங்க. அதான் சேஃப்டி மெஷர்ஸ் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு சம்மர் சீசனுக்கு ஃபேமிலியோட இந்த மாதிரி வெளியில போயிட்டு வாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா டேரக்டா நாங்கள் லைவ் லொகேஷன் கொடுத்துறோம். நீங்களும் ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணுங்க. இன்னொரு டிஃப்ரெண்டான வீடியோவில் மீட் பண்றோம். இந்த வீடியோ ஷேர் பண்ணிருங்க. பாய்.